இன்னைக்கு 4வது நாள் பூஜை. இந்த பூஜையையும் யார் கண்ணிலையும் படாம நடத்தி முடிச்சிடணும். அப்புறம் மீதி 14 நாள் இருக்கு. அம்மா தாயே, நான் அவருக்காக தான் இதை பண்றேன். இதை எந்த தடையும் இல்லாம பரிபூர்ணமா முடிக்க நீதான் துணையா இருக்கணும். நல்ல வேலை, நம்ம நினைச்ச மாதிரியே தூங்கிட்டு தான் இருக்காரு. ஐயோ கடவுளே, இவர் கண் முழிச்சிடக்கூடாது. இன்னைக்கு 4வது நாள். இந்த பூஜையை நான் குறை இல்லாம பண்ணிருக்கிறதா நம்புறேன். இதோட பலன் இவருக்கு முழுசா போய் சேரணும். எனக்கு தாலி பாக்கியம் கொடுத்த இவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. நான் என்னைக்கும் சுமங்கலியா இவரை நினைச்சுக்கிட்டே வாழணும். இவ என்ன பண்றா? திரு தூங்கிட்டு இருக்கான். இவ என்னடானா அவனுக்கு தெரியக்கூடாதுன்ற மாதிரியே அவன் ரூம்குள்ள போய் என்னதான் நடக்குது? திருவோட ரூம்ல என்னடி பண்ணிட்டு இருந்த? உன்னதான் கேட்டேன், பதில் சொல்லாம என்ன பார்த்துட்டு இருக்க? அப்படியே அப்பாவி மாதிரி மூஞ்சி வச்சிட்டு நிக்கிற. என்ன பண்ணன்னு சொல்ல. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பேசாம நின்னா உன்னை நான் விட்டுருவேன்னு நினைச்சியா? உனக்கு இன்னைக்கு இருக்குடி. இவனா தூங்குறேன்னு நினைச்சிட்டு குங்குமம் வச்சுட்டு போறாளா? இவ போடுற டிராமால கடைசியில நானே இவ கூட சேர்ந்து நடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கெல்லாம் சீக்கிரமா ஒரு முடிவு கட்டி ஆகணும். சொல்ற மாதிரி காரியத்தை பண்ணிருந்தா இந்நேரம் வாய் கிழிய பேசியிருப்பா. பேச முடியாத அளவுக்கு ஒரு விஷயம் பண்ணதுனாலதான் அந்த மாதிரி வந்து நிக்கிறா. அப்பா,
இவ திருவோட ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்தான்னு தெரியுமா? ஏய், இப்ப நீ வாய் திறந்து பேச போறியா இல்லையா? நீ என்ன பண்ணிட்டு இருந்தன்னு எல்லாருக்கும் சொல்லு. இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியட்டும். என்னதான் பிரச்சனை? நீ எதுக்கு பேசாம இருக்க? ச்சே, நான் இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கணும். இப்போ இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையே. இவங்க போடுற சத்தத்துல அவர் வேற எழுந்து வந்துட்டா அவ்வளவுதான். நல்லா மாட்ட போறேன். இவங்க இந்த பிரச்சனையை சாதாரணமா விட மாட்டாங்களே. என்ன பண்ண போறாங்களோ? இவங்க எந்த எல்லைக்கும் போவாங்க? கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அம்பிகா அம்மா இந்த விஷயத்தை கேட்டா என்ன நினைப்பாங்களோ? உன்னை அன்னைக்கே அடிச்சு இந்த வீட்டை விட்டு துரத்தி இருக்கணும். தப்பு பண்ணிட்டேன்டி. இந்த வீட்டுல தான் நீ என்ன பண்ணாலும் உன்னை சப்பக்கட்டு கட்டி காப்பாத்துறதுக்கு நிறைய பேரை வச்சிருக்கியே. அந்த திமிர்ல தான் பண்ணியா? கவிதா, நீயும் என்ன விஷயம்னு சொல்ல மாட்டேங்கிற, மகாவும் எதுவும் பேச மாட்டேங்கிறா. என்னதான் நடந்துச்சுன்னு சொல்லுங்க. அப்பாவை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம யாரும் பார்க்க மாட்டோம், கவனிக்க மாட்டோம்னு நினைச்சிட்டு இந்த வீட்டு மருமக ஆகணும்னு நினைப்போட ஒரு காரியத்தை பண்ணா. அத பார்த்ததுமே அப்பவே இவளை அடிச்சு வீட்டை விட்டு துரத்தணும்னு தோணுச்சு. இந்த வீட்ல தான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்களே. அவங்களுக்கும் இவளோட லட்சணம் தெரியணும்னு தான் இழுத்து கொண்டு வந்து இங்க விட்டுருக்கேன். கடவுளே, இப்போ கவிதாக்கா எல்லார்கிட்டயும் நான் அவரை நெத்தில குங்குமம் வச்சு விட்ட விஷயத்த சொல்ல போறாங்க. தாத்தா, பாட்டி, அம்பிகா அம்மா எல்லாரும் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? அவங்க எதுக்காக இப்படி பண்ணேன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? புருஷனுக்கு உடம்பு சரியில்லாம போனா ஒரு பொண்டாட்டிக்காரி எப்படி சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு நெத்தியில பொட்டு வைப்பாலோ, அதே மாதிரி தூங்கிட்டு இருந்த நம்ம திருவோட நெத்தியில இவ குங்குமம் வச்சிட்டு இருந்தா. முதல்ல இவ என்ன கவனிக்கவே இல்ல. அப்புறம் நான் பார்த்துட்டே இருக்கேன்னு தெரிஞ்சதும் என்ன மொழி முழிச்சா தெரியுமா? ஏய் மகா, கவிதா சொல்றதெல்லாம் உண்மையா? வேலைக்காரியா வந்த உனக்கு வீட்டுக்காரியா ஆகணும்னு ஆசை வந்துருச்சோ?